இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு மகத்தான திட்டங்களை மோடி அறிவிக்க உள்ளார். சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. புத்தாண்டுக்கு தயாராகும் புதுச்சேரி. வண்ண விளக்குகளால் தனியார் விடுதிகள் அலங்கரிப்பு. தமிழ் மற்றும் தமிழர் மீது கொண்டுள்ள பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தமிழகம் புதுச்சேரிக்கு மிக அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரிக்கு மகத்தான திட்டங்கள் வரவுள்ளதாகவும் அடுத்த முறை பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வரும்போது அந்த திட்டத்திற்கான செயல் வடிவம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க டெல்லியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையம் வந்த குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு கம்பன் கலையரங்கில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுருபள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளிடம் சாவியை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே அரசியல்வாதியாக, பாராளுமன்ற உறுப்பினராக புதுச்சேரிக்கு வருகை தந்து பல நாட்களை கழித்தது உண்டு. அவர் பல பொறுப்புகளை வகித்திருக்கின்றார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்று மாநில வளர்ச்சிக்காக பெரிய அளவில் உதவிகளை செய்திருக்கிறார். பிரதமர் எண்ணத்தின் அடிப்படையில் பெஸ்ட் புதுச்சேரி கொண்டு வர வேண்டும் என்று அவர் நமக்கு காட்டிய ஆதரவு முக்கியமானது. புதுச்சேரிக்கு வந்து பணியாற்றியவர்கள் உயர் பதவிகளை அடைவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி புதுச்சேரிக்கு வருகை தந்த பிறகு சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமரின் அன்பினால், நம்பிக்கையினால் இந்திய குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் எங்கு சென்றாலும் அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக செயல்படுவார் என்று நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு. அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவர் பாராளுமன்றத்தில் எம்பிக்களை கட்டுக்குள் வைத்திருப்பதை பார்க்கும்போது வியப்பாக உள்ளது. அதற்கு முக்கிய காரணம் அவரது அனுபவம்தான். அதற்காக அவருக்கு புதுச்சேரி மாநில மக்களின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றேன். அவருக்கு இறைபக்தி அதிகம். கடவுளின் மீதான நம்பிக்கைதான் சிபி ராதாகிருஷ்ணனை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்பது உண்மை என்றார். தொடர்ந்து விழாவில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது, புதுச்சேரி இந்திய நாகரிகம் மட்டுமல்ல, அன்பையும் அரவணைப்பையும் காலம் காலமாக வெளி உலகத்துக்கு பறைசாற்றும் பெருமை மிக்க நகரமாக விளங்குகிறது. புதுச்சேரியின் பெருமையை பேச எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரையும் வரவேற்கின்ற நகரமாக புதுச்சேரி அமைந்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றரானின் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒலித்த குரல், அதனை பிரதமர் ஐநா சபையில் ஒலித்த போதுதான் உலகம் தமிழ் எழுத்தினுடைய உயர்ந்த விருந்தோம்பலையும் பண்பாட்டையும் பாசத்தையும் உணர்ந்து கொண்டது. அதே சிந்தனையை இம்மண் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் கலாச்சார மேன்மை பாதுகாக்கப்படுகிறது. இந்த மண்ணில்தான் பாரதியார், வ.வே.சு. ஐயர், பாரதிதாசன் ஆகியோர் தமிழை அறிவு சுடராக மாற்றினர். அதனால் இன்றைக்கும் கூட நாம் அந்த தனித்துவத்தை புதுச்சேரியின்பால் வைத்து போற்றி பாதுகாக்கின்றோம். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக குறுகிய காலமே இருந்தாலும் அவை எல்லாம் மிகப்பெரிய மனநிறைவை தந்த காலகட்டம். அது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். தமிழ் மீதான பிரதமர் மோடிக்கு இருக்கும் அளப்பரிய பாசத்தை இன்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த முறை வானொலியில் பேசும்போது தமிழ்தான் மிக தொன்மையான இந்திய மொழி என்று உலகுக்கு பறைசாற்றினார். தமிழ் மற்றும் தமிழரின் மீதுள்ள பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தமிழகம் புதுச்சேரிக்கு மிக அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மிக விரைவில் புதுச்சேரிக்கு மகத்தான திட்டங்கள் வர உள்ளதாகவும், அடுத்த முறை பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வரும்போது அந்த திட்டத்திற்கான செயல் வடிவம் கிடைக்கும் என்றார். விழாவை முடித்துக்கொண்டு பாரதியார் இல்லத்திற்கு சென்று அங்கு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு புதியதாக திறக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் பலகை திறந்து வைத்து பார்வையிட்டு குடியிருப்பு வாசிகளுடன் கலந்துரையாடினார். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ள நிலையில்
தங்கும் விடுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இது தவிர இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் பட்டியலில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி முழுவீச்சில் தயாராகி வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இருந்து புத்தாண்டு வரை ஒரு வார காலத்திற்கு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் தங்கி பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊருக்கு செல்வதற்காக தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் முகாமிட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள், விடுதிகள், பீச் ரெசார்ட்டுகளில் உள்ள அறைகளை சுற்றுலா பயணிகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து வருகின்றனர். இதனால் பெரும்பாலான ஹோட்டல்களில் அறைகள் முன்பதிவு முடிந்துவிட்டன. மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி மாலை முதல் நள்ளிரவு வரை நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் மூலம் பிரபலங்கள் பங்கேற்கக்கூடிய இசை மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அளவில்லாத அசைவ உணவுடன் மதுபானங்களும் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சிகளுக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவும் வேகமாக நடைபெற்று வருகிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளான ஒயிட் டவுன், காமராஜ் சாலை, அண்ணா சாலையில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இரவில் அந்த வீதிகள் மின்னொளியில் ஜொலிப்பது பார்ப்பதற்கு ரம்யமாக உள்ளது. இதனிடையே கடந்த ஆண்டு 4 லட்சம் சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் இந்த ஆண்டு 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வரை புதுச்சேரியில் கொண்டாட்டத்திற்கு திரளலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் புத்தாண்டுக்கு முந்தைய நாள் 31ஆம் தேதி ஒயிட் டவுன் பகுதிகளில் மதியம் 2 மணி முதல் மறுநாள் 1ஆம் தேதி காலை 9 மணி வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும், சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த 10 இடங்களில் வாகன நிறுத்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து அரசு சார்பில் இயக்கப்படும் 30 இலவச பேருந்துகள் மூலம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை சாலை உள்ளிட்ட புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்லலாம் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடலில் இறங்குவதை தடுக்க தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி வேகமாக தயாராகி வந்தாலும் போக்குவரத்து நெரிசல் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமின்றி உள்ளூர் மக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. போக்குவரத்து போலீசார் ஆங்காங்கே பணியில் இருந்தாலும் இந்திரா காந்தி சிக்னல், ராஜீவ்காந்தி சிக்னல், நெல்லித்தோப்பு, கொக்கு பார்க்கு சிக்னல்களில் நாள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளூர் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மீன்பிடிக்க தெப்பக்குளத்தில் இறங்கியவர் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு நடுத்தருவை சேர்ந்தவர் ராஜா. இவர் 2 தினங்களுக்கு முன்பு காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள தெப்பக்குளத்தில் மீன் பிடிப்பதற்காக சென்றபோது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கினார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காலாப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து வந்து குளத்தில் இறங்கி தேடியும் கிடைக்காததால் மீண்டும் 2 நாட்களாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஸ்கூபா பயிற்சியாளர் சிவராஜ் மற்றும் குழுவினர் வரவழைக்கப்பட்டு குளத்தில் படகு மூலம் தேடினர். காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தேடிய போது ராஜா சேற்றில் புதைந்த நிலையில் இறந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டிவனத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் 1000க்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் மேம்பாலத்தில் கீழ்ப்பகுதியில் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய வெங்கடேசன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்.
அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கியதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா, மரக்காணம் ஒன்றிய செயலாளர் கனகராஜ், மாவட்ட நிர்வாகி சிவசெல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்பாக்கம்பேட் சுடுகாடு ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் சுடுகாட்டை மேம்படுத்தும் பணிக்காக ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 44,48,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள், மதிமுக தலைவர் கப்ரியல், சிபிஐ நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி உட்பட திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுச தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர் கோபி, தேசிகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலாம் சேவை மையம், மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் தொடங்கி வைத்தார். கலாம் சேவை மையம், மங்களம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் பயனாளிகளுக்கு இலவச மருந்துகளை வழங்கி தொடங்கி வைத்தார். முகாமில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்மான், இஎன்டி டாக்டர் ஹேமபாலன், சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ஜெயசூர்யா, குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டவர்களை பரிசோதித்து மருந்துகளை வழங்கினார். முகாமிற்கு வந்திருந்த மருத்துவர்களுக்கு உருவையாறு பகுதி பிரமுகர்கள் ரகுபதி, விநாயகம், ஆரோக்கியசாமி, மோகன், ஆனந்த பாஸ்கர், அருள்ஜோதி ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நைனா மருந்தக உரிமையாளர் அன்பரசன், கலாம் சேவை மைய நிர்வாகிகள் சுரேஷ், அஜய், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், எழில், வினோத், பரத், ஜெயவேல், பிரவீன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர்பேட் பகுதியில் மிகவும் குறைந்த மின்னழுத்த குறைபாடு மின்பாதையில் நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதடைந்தது. இப்பிரச்சனையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நல்லூர்பேட் பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக எல்டி மின்பாதை வலுவூட்டவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 9,08,190 மதிப்பீட்டில் திட்ட வரைவு சிறப்பு கூறு நிதியின் கீழ் தயாரிக்கப்பட்டு தற்பொழுது அரசு அனுமதியுடன் பணி ஆணையம் பெறப்பட்டுள்ளது. இந்த பணியை தொடங்குவதற்கான விழா நல்லூர்பேட் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்பாதை பணிகளை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதனால் சுமார் 300 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் கண்ணகி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. அதில் காலை 8 மணி அளவில் விழிப்புணர்வு நிகழ்வாக நெகிழியை தவிர்ப்போம் என்ற பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோல போட்டி மாணவர்களிடையே வைக்கப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாலை 5 மணி அளவில் பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வினை பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். அதில் அனைத்து மாணவர்களும் சிறப்பான முறையில் பங்கு பெற்றனர். மாலை 5 மணி அளவில் பல்வேறு போட்டிகள் மற்றும் சிலம்பம் போட்டியில் மாணவிகள் கலந்து கொண்டனர். அதனை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா, வரலாற்று விரிவுரையாளர் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அருள், வணிகவியல் விரிவுரையாளர் நோக்க உரையாற்றினார். இறுதியாக நிகழ்வினை ஆங்கில விரிவுரையாளர் பழனிவேல் தொகுத்து வழங்கினார். நிகழ்வினை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் அலுவலர்களும் நாட்டு நலப்பணி திட்ட விழாவிற்கு உறுதுணையாக இருந்து அருமையான முறையில் நிகழ்வினை நிகழ்த்தினர். தொடர்ந்து 1 வார காலம் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட நினைவு நாளான நேற்று சிறப்பான பயிற்சியில் ஈடுபட்ட 6 மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
வாசன் கண் மருத்துவமனை, ஏஎஸ்ஜி கண் மருத்துவமனை மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் ஆகியவை கண் நோய்களுக்கு நாடு முழுவதும் கேஷ்லெஸ் சிகிச்சைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. வாசன் மற்றும் ஏஎஸ்ஜி கண் மருத்துவமனைகளுக்கு இந்தியா முழுவதும் 170 கிளைகள் உள்ளன. 650 சிறந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு தரமான கண் பராமரிப்பை வழங்கி வருகின்றனர். இதுவரை 5 கோடி மக்கள் இவர்களின் சேவைகளை பெற்றுள்ளனர். இதில் கண்புரை, பார்வை பிழை, குளோட்கோமா, சுருங்கிய கண் சிகிச்சை, ரெட்டினா, கண் புற்றுநோய், குழந்தைகள் கண் பராமரிப்பு, நீரிழிவு, ரெட்டினோபதி, கார்னியா, வைட்ரெக்டமி, ஆப்டிக்கல், கான்டாக்ட் லென்ஸ் ஆகியவை அடங்கும். நாடு முழுவதும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாசன் கண் மருத்துவமனை, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான மருத்துவமனை புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாமை நடத்துகிறது. முகாமில் பிரபல கண் மருத்துவர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படும். திருபுவனை தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு காலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு காலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பொற்கரங்களால் 2026ஆம் ஆண்டு நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பூஜை செய்து தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் தலைமையில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகினல் அல்லிமுத்து ஏற்பாட்டில் தொகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக பெருமாள் கோவிலில் சிவா எம்எல்ஏவிற்கு ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மரியாதை செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் அருணாச்சலம், செயலாளர் தயாளன், முருகதாஸ், மாநில நிர்வாகிகள் குமரேசன், சங்கர், ரமேஷ், குணசேகரன், கணேஷ், சையது, கிளை கழக செயலாளர்கள் ஏழுமலை, அல்லிமுத்து, மணி, கந்தன், அசோக், பாலு, கலைமாறன் மற்றும் திமுக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு மகத்தான திட்டங்களை மோடி அறிவிக்க உள்ளார். சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு. புத்தாண்டுக்கு தயாராகும் புதுச்சேரி, வண்ண விளக்குகளால் தனியார் விடுதிகள் அலங்கரிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.